இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி லாக் போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி ஆக்டிவ் பண்ண போகிறோம்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு செக்யூரான ஒரு ஆப்புக்கு நம்ம செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம இதை ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அது நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். சரி, இப்போ எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறதுனால நான் லாக் போட்டிருக்கிறதுனால அது நான் ஆக்டிவில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது காட்டுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு மேலே இருக்கிற 3 டாட்ஸை நம்ம டச் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இருக்கிற 3 டாட்டை டச் பண்ணுறோம். அதில் நிறையா இருக்கும். அதில் ஒவ்வொன்றா இருக்கும். நம்ம அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம்னா அதில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணால் இதுக்குள்ளே போயிடும். ஒரு பேஜுக்குள்ளே போனதும் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே திஸ் ஸ்பான்சர்ட் பை மோர் அப்ளிகேஷன். இதில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதில் கிடைக்கும். அனைவரும் இதை டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளவும். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அப்படி இல்லைனா நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நம்ம பை மோர்னு கொடுத்தா அதிலே வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ அந்த ஆப்குள்ளே போனதுமே நமக்கு தேவையான அனைத்து வீட்டு உபயோகம் எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கும். பாருங்கள், ஹெல்த் கேரு, ஸ்டேஷனரி, பர்சனல் கேரு, உமன்ஸுக்கு தேவையான அனைத்து இதுவுமே இதில் இருக்குது. பர்சனல் கேர் அதிகமாக வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்குது இதுக்குள்ளே. அதேமாதிரி காம்போவும் வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இன்னும் கொண்டு வரதா இருக்காங்க. இன்னும் வர ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறையா இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ப்ரைவசி எங்கே இருக்குது? இதாக இருக்குது, தேர்டில் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா நிறையா இருக்கும். ப்ரைவசியில் ஒவ்வொன்றா இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் லாக் இருக்குது பாருங்கள், ஆப் லாக்னு. அதுக்குள்ளே போனோம்னா ஆப் லாக்குன்னு இருக்கும். இது நம்ம எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இதில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து போடுவேன். இப்போ இந்த ஆப் லாக்னு இருக்கு பாருங்கள், அந்த கான்டாக்ட்ஸ் நம்ம ஃபேஸ் லாக் அதை நம்ம டச் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ உள்ளே போனதும் ஆன் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணணும் அப்படின்னா பிளாங்க் பயோமெட்ரிக் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் 1 minute அப்படின்னு இருக்கும். ஆஃப்டர் 1 minuteனால் நம்ம லாக் வெளியில் விட்டு நம்ம ஒரு 1 minuteல அது லாக் ஆகிரும். இப்படி இமிடியேட்லினா நம்ம வெளியில் போன பிறகு திரும்ப நம்ம ஆப்குள்ளே வரும்போது அப்படிங்கும்போது உள்ளே நமக்கு உடனே லாக் கேட்கும். ஆஃப்டர் 1 minute அப்படின்னா 1 minute வரைக்கும் அது அன்லாக்லேயே இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் 13 minutes 30 minutesனால் 30 minutes வரைக்கும் அன்லாக்லேயே தான் இருக்கும். நம்ம 1 minuteலையும் போடலாம். மேக்ஸிமம் 1 minute போடலாம். இமிடியேட்லி கூட தேவையில்லை. நமக்கு அது டென்ஷன் ஆகிரும், என்னடா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அன்லாக் பண்ணுறதுக்கான அன்லாக் பயோமெட்ரிக் அப்படின்னா நம்ம ஃபேஸ் லாக் அந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் நம்ம பாஸ்வேர்டு இதை ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு பெட்ரு ஆல்.